குரல் கொடுத்து அழகான அந்த கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுத்திருக்கக்கூடிய திரு சேகர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நல்ல கேட்டல் ஃபார் சேகர் சார். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவனே ஸ்ரீமா நாராயணான்ற படத்துக்கும் அவர் தான் குரல் கொடுத்திருக்காரு தமிழில். ஸோ அதனைத் தொடர்ந்து இந்த படமும் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். அவரை தொடர்ந்து அடுத்ததாக பாடலாசிரியர் திரு முத்தமிழ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். என்னன்னாச்சு யூரா? ஓகேண்ணே. அவரை தொடர்ந்து அடுத்தபடியாக ஒரு மிகப்பெரிய நடிகர், மொழிகள் தாண்டி இவரோட படம் நான் சப்டைட்டில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்னைக்கு வந்து எல்லா ஊர்லேயும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய திரு ராஜ் பி ஷெட்டி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். திரு ராஜ் பி ஷெட்டி அவர்கள். அவரை தொடர்ந்து ஸ்டோன் பெஞ்ச் திரு கார்த்திகேயன் சந்தானம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கார்த்திகேயன் சந்தானம் சார். தரமான படங்களை தொடர்ந்து நமக்காக கொடுத்து கொண்டிருக்கும் சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி திரு சக்திவேலன் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ட்ரிபிள் செவன் சார்லி இந்த படத்தினுடைய ஹீரோயின் சங்கீதா ஸ்ருங்கேரி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஸோ கேப்டன் ஆஃப் த ஷிப்பை மேடை கூப்பிடுறதுக்கான நேரம் இது. டைரக்டர் கிரண்ராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஸோ அவரை தொடர்ந்து நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஓகே, வெயிட் பண்ணுங்க சார். ஓகே. அவரை தொடர்ந்து பல வெற்றிகளை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய இந்த படத்தினுடைய நாயகன் திரு ரக்ஷித் ஷெட்டி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் யார் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நம்ம பார்த்துருப்போம். இந்த படத்தினுடைய டைட்டிலே அவர் பேரில் தான் இருக்குது. ஸோ இது வந்து சார்லி அவர்களை மேடை கூப்பிட்றதுக்கான நேரம் இது. கெத்தாக உட்காந்துருக்கார் ஃப்ரண்ட் ரோல. சார்லியினுடைய ட்ரெய்னர் திரு பிரமோத் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். அடேங்கப்பா. ஹலோ சார், சார்லி சார். மேம் சாரி மேம், சார்லி மேம். ஷீ கரெக்ட் தானே? ஓகே. மேம் பிஸியாக இருக்காங்க. ஸோ முதலாவதாக யாரை கூப்பிடுறோம் அப்படின்னா, சூப்பரான பாடல் நமக்காக பாடியிருக்கக்கூடிய அரவிந்த் கார்னீஸ்வரன் அவர்களை பேச அழைக்கிறோம். குட் ஈவினிங் ஆல். லைக் ஃபர்ஸ்ட்லி இங்கே மேடையில் உட்காந்துருக்கிற டிக்னிட்ரிஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம் அண்ட் தேங்க்யூ. அண்ட் இங்கே பத்திரிகை நண்பர்கள், இது வந்து திஸ் இஸ் மை வெரி ஃபர்ஸ்ட் இந்த ப்ரெஸ் மீட்டிங்கிறது வந்து லைக் கொஞ்சம் கை கால்லாம் உதறுது. அண்ட் நிறைய பேர் இங்கே உட்காந்துருக்காங்க. அவங்களாம் பார்க்கும்போது அந்த ஒரு பயம் அண்ட் பதட்டம் இருக்குது. அண்ட் ஓகே, ஸோ இந்த சாங் நடந்தது வந்து ஐ எம் ஸோ ஹாப்பி. லைக் இந்த ஒரு பெரிய இந்த டீமுக்கே வந்து ஆல் லவ் டு யூ. லைக் உங்களோட பொறுமைக்கு அண்ட் உங்களோட டெடிக்கேஷன் இது எல்லாத்துக்குமே வந்து நோ வேர்ட்ஸ் டு சே. ஐ கேன் கிவ் ஆல் மை லவ் டு யூ. அண்ட் இந்த ஒரு க்யூட்டஸ்ட் ஆக்டர் பர்ஃபார்மர் அவங்களுக்கு வந்து யூனோ என்ன அந்த இந்த டாகுடான ஒரு ரிலேஷன் இருக்குல்ல, டாக் அண்ட் ஹியூமன் கொண்ட ரிலேஷன் வந்து ஆஸ் அ பெட் லவராக எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ். இந்த படத்துக்காக நான் ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணிருக்கேன். அண்ட் ஆஸ் அ மியூசிக் லவராகவும் இந்த படத்துக்காக வெயிட் பண்ணிருக்கேன். அண்ட் நான் பாடினதுக்காக இந்த சாங் பார்க்கறதுக்காக நான் ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இந்த சாங் நடந்தது வந்து ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு விஜய் அண்ணா அண்ட் தேங்க்ஸ் டு கிரண் ப்ரோ. இவங்க ரெண்டு பேர் இல்லைன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிருக்காது. அண்ட் நோபின் பால் ப்ரோ, ஐ எம் மிஸ்ஸிங் யூ. இன்னைக்கு நீங்களும் இங்கே இருந்திருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். அண்ட் இந்த சாங் நடந்தது வந்து பீங் மை ஃபர்ஸ்ட் பிக் ரிலீஸ் இந்த ஒரு படம். நான் என்ன பயமாக இருக்கேன். ஐம் ஸோ சாரி, ஐம் ஃபார் டேக்கிங் யுவர் டைம்.
லைக் பெங்களூர் போயிட்டு இந்த சாங்கை நான் ரெக்கார்ட் பண்ணுற டைம் வந்துச்சு. அண்ட் ஐ வாஸ் ஸோ நர்வஸ். ஏன்னா லைக் எல்லாருக்குமே இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தான் நிறைய பேர் வெயிட் பண்ணிருக்காங்க. சிங்கர்ஸ் ஆகட்டும், எந்த பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும். இந்த மாதிரி ஒரு பெரிய பேனரில் இந்த மாதிரி ஒரு 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 அழகான மூவியில் என்னோட பாட்டு வருதுங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு பெங்களூர் போனோம். வினய், ரைட் ஃப்ரம் வினய், வருண் எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி என்னை வந்து எவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சு இந்த சாங் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதமாகட்டும், எனக்கு புரிகிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப பேஷண்ட்டாக அந்த ஒரு சாங் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து இந்த மாதிரி ஒரு அவுட் அண்ட் கூட ஜாசி கிஃப்ட் சார் மாதிரி ஒரு சிங்கர் கூட பெர்ஃபார்ம் பண்ணுறதுங்கிறது வந்து அதுவும் ஒரு பெரிய பெரிய கனவு எனக்கு. ஸோ இந்த கனவை நினைவாக்குன இந்த டீம் எல்லாருக்குமே தேங்க்யூ. அண்ட் யூ கைஸ் லிட்டில் டோன்ட் ஹேவ் எனி ஐடியா லைக் ஹவு மச் திஸ் மீன்ஸ் டு மீ. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வந்திருக்க எல்லா பேருக்குமே அண்ட் கிரண் ப்ரோ தேங்க்யூ ஸோ மச். லாட்ஸ் ஆஃப் லவ் டு யூ. அண்ட் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றி, இன்க்ளூடிங் திஸ் லிட்டில் கியூட் சார்லி. அண்ட் தேங்க்யூ. இது என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட். ஸோ என்னோடய வார்த்தைகளை எனக்கு ரொம்ப கட்டுப்படுத்த முடியல. தேங்க்யூ ஆல். அண்ட் இதே மாதிரி ஒரு அன்பு இந்த படத்துக்கு பின்னாடி ஏகப்பட்ட ஹார்ட் ஒர்க் போயிருக்கு. அந்த ஒரு சாங்லேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் உங்களோட அன்பு எல்லாமே இந்த படத்துக்காகவும் இந்த டீமுக்காகவும் கொடுங்க. அண்ட் என்னோட லவ் எப்போவுமே இந்த டீமுக்கும் இந்த படத்துக்கும் இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ முதல் மேடை அப்படின்னு அடிக்கடி சொல்லிட்டே இருந்தீங்க, அது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்னும் பல மேடைகள் தொடர வாழ்த்துக்கள் ப்ரோ. அண்ட் இந்த இடத்துல எஸ்ஜே சூர்யா சார் உங்களை மேடை கிடைக்கிறோம். நல்ல கைத்தறல் ஃபார் எஸ்ஜே சூர்யா சார். இந்த படத்துக்கு உங்களுடைய ஆதரவு தந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. ஸோ அவரை தொடர்ந்து அடுத்ததாக பாடலாசிரியர் திரு மதுரகவி அவர்களை பேச அழைக்கிறோம். தமிழ் தாய்க்கு முதல் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் ரக்ஷித் சார், கார்த்திக், சுப்ராஜ் சார், எஸ்ஏ சூர்யா சார், அப்புறம் நம்ம சார்லி, நம்ம சேகர் சார், டப்பிங் ஆர்டிஸ்ட் சேகர் சார், விஜயகுமார் சார், இயக்குனர் கிரண்ராஜ் சார், நண்பர் நவீன் பால் இசையமைப்பாளர் வரல, அவருக்கு இங்கேருந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ஒரு தமிழ் சார்ந்த உணர்வோடு சொல்லணும் அப்படின்னா நல்ல அனுபவம். 4 பாடல்கள் இந்த படத்தை நான் எழுதியிருக்கேன். டீசர் பாடல், அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டிங்க இந்த சோலோ மேன் டார்ச்சர் சாங்கு, அதுக்கு பிறகு ஒரு பவுண்டிங் சாங் ஒன்று பண்ணியிருக்கேன், ஒரு பேபி சாங் ஒன்று பண்ணியிருக்கேன். அந்த பேபி சாங்லாம் எனக்கு மிகப்பெரிய சேலஞ்சிங்காக இருந்துச்சு. அது வந்து இயக்குனர் கிரண்ராஜ் சார் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு 3 கேரக்டரை எனக்குள்ளே அடாப்ட் பண்ணி அந்த பாடலை எழுதுங்கன்னாரு. அதுக்கு நான் ரொம்ப முயற்சி எடுத்து ஒவ்வொரு பாடல் பதிவுக்கும் நான் ஸ்டுடியோவில் போய் இருந்து நிறுத்தி நிதானமாக அவர் எப்படி கிரண்ராஜ் சார் செதுக்கி இந்த படத்தை பண்ணாரோ நானும் பாடல்கள் அந்தளவுக்கு வந்து அவருக்கு உன்னதமாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன். அதுக்கு வந்து ஸ்பெஷலாக நம்ம இசையமைப்பாளர் நவீன் பால் சாருக்கும் கிரண்ராஜ் சாருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். இந்த டீமில் பாடல் வரிகள் இந்தளவுக்கு வந்ததுக்கு எனக்கு உறுதுணையாக இருந்த அசிஸ்டண்ட் டைரக்டர் நிமிஷா, அப்புறம் நாகராஜ் சர்மா, அவங்களுக்கு என்னுடைய நன்றிகள். சமீபத்தில் மொழி மாற்று படம் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய மாற்றத்தை சந்திச்சிருக்கோம். அப்படின்னா கேஜிஎஃப் சாப்டர் 1, கேஜிஎஃப் சாப்டர் 2 இந்த பாடல்கள் எல்லாம் நான் தான் எழுதினேன். அது எனக்கு ஒரு மிகப்பெரிய அனுபவம்.
அந்த பாடல்கள் வந்து ஒரு நேரடி தமிழ் படத்துக்கு கிடைச்ச வரவேற்பு கிடைச்சதை பார்த்தோன்னே நான் ஒரே காலகட்டத்தில் தான் இந்த பாடலை எழுதிட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னா, ஒரு பக்கம் கேஜிஎஃப்க்கு போய் கோபமாக பாடல்கள் எழுதிட்டு இருப்பேன், இன்னொரு பக்கம் போய் 777 சார்லிக்கு சாந்தமாக எழுதிட்டு இருப்பேன். ஏன்னா இங்கே உணர்வுகளை நான் ரொம்ப ரொம்ப உன்னிப்பாக கவனித்து ஒரு சார்லிக்கும் அந்த தர்மாவுக்கு இருக்கக்கூடிய உணர்வுகளை ரொம்ப நான் மைனூட்டாக எழுத வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு இருந்தது இந்த 4 பாடல்கள். அப்படிங்கும்போது இதில் உண்மையிலே வந்து எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தளம் அமைஞ்சிருக்கு. ஏன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியில் நிறைய பாடல்கள் மிகப்பெரிய ஆசான்களாம் எழுதியிருக்காங்க. இந்த 4 பாடல்களையுமே நான் வந்து செல்லப்பிராணிக்கும் ஒரு மனிதனுக்கு இருக்கிற உணர்வை நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். வேறு எந்த சுச்சுவேஷனுமே இல்லை. அவங்களுக்கு ஏற்பட்ட ஊழல், அதுக்குள்ளே வந்த காதல், அன்பு, அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சோகம், இதுகளைத்தான் மையப்படுத்தியே எழுதியிருக்கேன். வேறு ஒரு ஹீரோவுக்கோ ஹீரோயினிக்கோ அந்த சுச்சுவேஷன்லாம் நார்மலாக எழுதுன மாதிரி எழுதலை. அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வாய்ப்பை அமைச்சு கொடுத்த நொபின் பால் சாருக்கு மறுபடியும் நன்றி சொல்லி, இந்த படத்தை வந்து நல்ல முறையில் தமிழில் கார்த்திக் சுப்ராஜ் சார் ரிலீஸ் பண்ணி ஒரு நல்ல வெற்றிக்கு வரணும். அதுக்கு ஊடகத்துறை அனைத்து மக்களும் வந்து ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி வேண்டி விரும்பி விடைபெறுகிறேன். நன்றி, தேங்க்யூ. ஸோ இந்த படம் வந்து ஒரு ½ அன் ஹவர் பார்க்கறதுக்கான சான்ஸ் இந்த டீம் வந்து கொடுத்துருந்தாங்க. அது பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. உண்மையிலேயே அவ்வளோ சூப்பராக இருந்த ஒரு சில விஷயங்கள் பார்க்கும்போது, ஏன்னா நம்ம என் க்ளோஸ் ஃப்ரெண்டு வீட்டிலே அவங்க நாய் வளர்ப்பாங்க. அதை போயிட்டு நாயின்னு சொன்னால் பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுவாங்க, கோவப்படுவாங்க. அவங்க பையனை கூட நாயின்னு திட்டுவாங்க, ஆனால் நாயை பேர் சொல்லி தான் கூப்பிடணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான இமோஷன் இந்த படம் கேரி பண்ணும் கண்டிப்பாக. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பெட் லவராக இருந்தீங்கன்னா இந்த படத்தை பயங்கரமாக லவ் பண்ணுவீங்க. இதுக்கு முன்னாடி பெட்டுனா கொஞ்சம் பயம்பா அப்படின்னா இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் பெட்டு மேலே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு லவ் வரும் அப்படின்றத எனக்கு ஃபீல் ஆச்சு அந்த ½ அன் ஹவரில். ஸோ அதுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்த டீமுக்கும் பெரிய பெரிய நன்றி. அண்ட் இதில் இருக்க விஷயங்களை ஒவ்வொரு மொழியிலையும் வந்து அழகாக வந்து கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க. அப்படி தமிழில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் சூப்பராக உயிர் கொடுத்துருக்கக்கூடிய அந்த படத்தினுடைய டயலாக் ரைட்டர் திரு விஜயகுமார் அவர்களை பேச அழைக்கிறோம். ஹலோ. மேடையில் வந்திருக்கக்கூடிய கார்த்திக் சுப்ராஜ் சார் அவர்களுக்கும், சூர்யா சார், ரக்ஷித் சார், சக்திவேலன் சார், டைரக்டர் கிரண் சார் அண்டு பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் மற்றும் வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இந்த படத்தில் எழுத வாய்ப்பு கொடுத்த ரக்ஷித் ஷெட்டி சார், அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன். ஆக்சுவலாக வந்துட்டு வாழ்க்கையே ஒரு பயணம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் 777 சார்லி அப்படிங்கிற இந்த பயணமே வந்துட்டு ஒரு பெரிய வாழ்க்கையாக இருக்கும். அது படத்துலேயே ஒரு வாழ்க்கையை சொல்லும், நம்மளுக்கும் அது வந்துட்டு ஒரு பெரிய வாழ்க்கை பாடத்தை வந்து கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். படத்தோட பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து அன்பு. ஒரு மனுஷனுக்கு வந்துட்டு பணம் இல்லை, காசு இல்லைன்னா கூட அவன் வாழ்ந்துடலாம். ஆனால் அன்பு அப்படிங்கிறது இல்லைன்னா எந்த மனுஷனும் உலகத்தில் கரெக்டாக இருக்க முடியாது. அப்படி அன்பு அப்படிங்கிறதே கிடைக்காத ஒரு தர்மா அப்படிங்கிற ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் அவனுக்கு யாராவது அன்பு காட்ட மாட்டாங்களா, நம்ம கூட ஏங்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு அன்பு காட்டுறதுக்கு ஒரு ஜீவன் வருது. அதுதான் வந்துட்டு அந்த சார்லி. அண்டு அந்த சார்லி அவருக்கு அன்பு காட்ட ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் தர்மாவுக்குள்ளே இவ்வளோ அன்பு இருக்கா அப்படிங்கிற விஷயமே வந்துட்டு மற்றவங்களுக்கு தெரியும். அவரை மனுஷனாகவே மதிக்காதவங்க கூட அந்த டாக் அவர்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அவரையே ஒரு மனுஷனாக பார்க்க ஆரம்பித்தாங்க. ஈவன் அவருக்கே எனக்கு இவ்வளோ அன்பு இருக்கா அப்படிங்கிற விஷயம் அப்போ தான் தெரிய வரும். அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் என்ன சொல்லுவாங்க, ஒரு சோல்ஸ், 2 பியூட்டிஃபுல் சோல்ஸ் நடுவில் இருக்கிற ஒரு ஸ்டோரி தான் இந்த 777 சார்லி. அண்டு ரக்ஷித் சார் பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவர் ஒவ்வொரு படத்துலையும் நம்ம ஒவ்வொரு மாதிரி பார்ப்போம். எப்படின்னா ரொம்ப ஃபைட் பண்ணியிருப்பார், காமெடி பண்ணுறாரு, ஆக்ஷன் பண்ணுறாரு, எல்லாம் பண்ணியிருப்பார். பட் இந்த மாதிரி எமோஷ்னலாக வந்துட்டு அவர் பண்ண ஃபஸ்ட்டு படம் மேபி இதுதான். நம்மளை எவ்வளோ இடத்துல வந்துட்டு அவர் அந்தளவுக்கு ஃபீல் பண்ண வச்சுருப்பாருன்றது தெரியாது. அண்ட் எல்லோரும் ஜெயிச்சவங்க கூட படம் பண்ணுவாங்க. பட் ரக்ஷித் சார் வந்துட்டு ஒரு நியூ டைரக்டர் அவர் செலக்ட் பண்ணிவிட்டு என்ன நடிக்க வைக்கிறது கிடையாது, ஒரு நாயை நடிக்க வைக்கிற அப்படின்னு சொன்னால் அவரை நம்பி படம் கொடுத்தார். ஃபர்ஸ்ட் மூவி. ஹேட்ஸ் ஆஃப் டு ரக்ஷித் ஷெட்டி சார் ஃபார் ஹிஸ் ட்ரஸ்ட். அண்டு கிரண்ராஜ் சார் வந்துட்டு அதை 100% வந்துட்டு அவரோட நம்பிக்கை காப்பாற்றிருக்கார் அப்படின்னு சொல்லணும். அண்ட் ராஜ்பி ஷெட்டி சார், சாரி அவர் பேர் சொல்ல மறந்துட்டேன், இஸ் எ சூப்பர் டைரக்டர் அண்ட் ஆக்டர். அவர் இந்த படத்தில் வந்துட்டு ஒரு அட்டகாசமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. அண்டு அபவுட் கிரண்ராஜ் சார், அவர் வந்து இந்த படம் எழுதும்போதே ஐ திங்க் அவர் என்ன நினச்சிருப்பாருன்னா, ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறமா, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் வந்த படத்தில் வந்துட்டு பெஸ்ட் படம் எதாக இருக்கா சொல்லுங்க அப்படின்னா 777 சார்லி பாருப்பா அப்படின்னு அந்த ஜென்ரேஷனுக்கு உங்களை சொல்கிற அளவுக்கு ஒரு அட்டகாசமான படம் எடுத்திருக்காரு. இட்ஸ் கோயிங் டு லிவ் ஃபார் மோர் தென் 100 years. அப்படி ஒரு லைஃப் இருக்கிற ஒரு படம் பண்ணியிருக்காரு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் சந்தோஷம் தான் சிரிப்பு வரும். இனி கொஞ்சம் சந்தோஷப்பட்டோம்னாக்கா ஒரு புன்னகைப்போம். வார்த்தையாலேயே விவரிக்க முடியாத அளவுக்கு ஒரு சந்தோஷம் வரும்போது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கண்ணீர் வரும். அந்த மாதிரி கண்ணீர் வர மூமெண்ட்ஸ் இந்த படத்தில் ஏகப்பட்டதை வச்சுருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப் டு கிரண்ராஜ் சார்.
அண்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கண்ணீர் விட்டோம்னா கண்ணு மட்டும் சுத்தாகாது, நம்ம மனசும் சுத்தமாகும். அந்த மாதிரி நம்ம மனசை சுத்தப்படுத்துறதுக்கு கிரண்ராஜ் சார், ரக்ஷித் சார், ராஜ்பி ஷெட்டி சார், மியூசிக் டைரக்டர், கேமராமேன் எல்லாருமா சேர்ந்து இந்த படம் பிடிச்சி நம்ம வெளியே வரும்போது நம்ம மனசை சுத்தப்படுத்தி அன்போடு அனுப்பி வைப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு அருமையான படம். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச் ஒன்ஸ் அகேன் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்ததாக நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ரக்ஷித் சாருக்கு வந்து சூப்பராக தமிழில் குரல் கொடுத்தா இருக்காங்க அப்படின்னு. ரீசெண்டாக அவரோட இன்டர்வியூஸ்லாம் பயங்கர யூடியூப்பில் வைரல் ஆச்சு. இவர் தனியாக ஒரு டைலாக் எடுத்து பேசினார்னா அது இன்ஸ்டாவில் வந்து ஸ்டோரியாக பயங்கரமாக ஷேர் ஆகும். ஸோ அழகாக ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் குரலால் உயிர் கொடுக்கக்கூடிய திரு சேகர் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த படத்தில் ரக்ஷித் சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஏன்னா கிரண் சார் இந்த சப்ஜெக்ட் சொன்னதுக்கப்புறம் இப்படி இந்த சப்ஜெக்ட் மேலே நம்பிக்கை வச்சு ஒரு ப்ரொடியூசராக அவர் எவ்வளோ டைம் அண்ட் மணி ஸ்பெண்ட் பண்ணியிருக்காருன்னு கிரண்ராஜ் நிறைய தடவை நம்மக்கிட்ட சொல்லியிருக்காரு. நம்ம இந்த டார்ச்சர் சாங்லேயே பார்த்துருப்போம். சார் வந்து டோர் ஓப்பன் பண்ணுற ஷாட் வந்து 70-80 ஷார்ட்ஸ் போயிருக்கு. அது டெஃபினட்டாக பட்ஜெட்டை தாண்டி தான் போயிருக்கோம். ஆனால் அந்த கதை மேலேயும் கிரண் மேலேயும் அவருக்கு இருந்த அந்த நம்பிக்கை, அவர் வச்சிருக்கிற அந்த நம்பிக்கைக்கு உலகம் முழுக்க இந்த திரைப்படம் வெற்றியை தேடித்தரும். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. Rakshit sir, I just want to thank you for two things. Thanks for giving such a beautiful movie for Indian film industry. And thanks for giving such a beautiful friend for our life, Kiran. And next, Kiran sir பற்றி சொல்லணும். கிரண் சார் அவரோட மேக்கிங், அவரோட இது எல்லாமே வந்து நம்ம திரையில் பார்ப்போம். ஜூன் 10க்கு அப்புறம் நிச்சயமாக எல்லாருமே பார்க்க போகிறோம், இந்தியா முழுக்க பார்க்க போகிறோம். ஆனால் பர்சனலாக கிரண் கூட மூவ் பண்ணதில் எனக்கு தெரிஞ்சது என்னென்னா, கிரண் ஒரு குழந்தை மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவார். கிரண், வித் யுவர் பெர்மிஷன் ஐம் கோயிங் டு இமிட்டேட் யூ. ரக்ஷித் சார் என்ன சொன்னாங்கன்னா, அது இந்த சாலி வந்து தர்மாவோட டிராவலிங் தான், நீங்கள் நிறையெல்லாம் நீங்கள் கேஷுவலாக பண்ணுங்க, அது போதும் அப்படின்னு விஜயகுமார் சார் ஒரு டைலாக் சொன்ன உடனே விஜயகுமார் சார் ஒரு டைலாக் சொல்லுவார். நான் பேசி முடித்த உடனே பர்ஃபெக்ட், இது போதும் அப்படின்னு. விஜயகுமார், இல்லை சார் அது டைலாக் சரியாக உட்காரல, ஒன் மோர் போகலாம் அப்படின்னுவார். அப்படியா, அது எனக்கு நல்லா தான் இருந்தது அப்படின்னுவார். ஓகே சார், ஒன் மோர் போயிடலாம். மறுபடியும் ஒன் மோர் போன உடனே எக்ஸலண்ட், இது போதும் அப்படின்வாங்க. ரெக்கார்ட் பண்ண காயத்ரி, இல்லை இது தர்மா டோன் மாதிரி, இல்லை ஒன் மோர் போகலாம் அப்படின்வாங்க. ரெண்டு பேரையும் ஒரு வாட்டி பார்த்துட்டு சரின்னு 3வது வாட்டி 4வது வாட்டிலாம் டேக் போனதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு டேக் போகும். விஜயகுமார் சாரையும் காயத்ரியும் கிரண் பார்த்துட்டு, இப்போ நான் என்ன சொல்லணும், எக்ஸலண்ட் சொல்லணுமா இல்லை ஒன் மோர் சொல்லணுமா? தேங்க்யூ கிரண், லவ் யூ. அடுத்ததாக பட் இவ்வளோ இதுவாக சொல்கிறேன், பட் ஜூன் 10க்கு அப்புறம் நான் இதே தான் பாகுபலி திரைப்படத்தில் பிரபாஸ் சாருக்கு பேசிட்டு வந்த உடனே என் ஒய்ஃப் கிட்ட சொன்னேன், இந்திய திரை உலகம் பாகுபலிக்கு முன் பாகுபலிக்கு பின்னுன்னு பேசுவாங்கன்னு சொன்னேன். அப்போ என்னை யாருமே நம்பலை. இப்போ சொல்கிறேன், ஜூன் 10க்கு பிறகு இந்தியாவில் இருக்கிற பல தயாரிப்பாளர்கள் தன்னுடன் வேலை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கும் ஒரு இயக்குனராக கிரண் வருவார். அடுத்து நம்ம விஜயகுமார் சார், அவர் வந்து ராஜமௌலி சாரோட அசோசியேட். ஸோ அங்கேருந்து வந்ததுனாலேயே என்னவோ தெரில, பர்ஃபெக்ஷன் டு த கோர் பார்ப்பார். டைலாக் வந்து கேஷுவலாக இருக்கணும்னு நினைப்பார். அவர் கூட 83 மூவி அவர் தான் டைலாக் ரைட்டர். அவர் கூட ஒர்க் பண்ணதுலேருந்து அடுத்து இந்த படம் ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு சில படங்கள் வந்து நம்ம லைஃப்பில் இந்த படம்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த டைரக்டருக்கும் அந்த ஹீரோக்கும் தேங்க் பண்ணுவோம். ஆனால் சார்லி 777 திரைப்படத்தில் தர்மாவுக்கு பேச வாய்ப்பு கிடைத்ததற்கு நான் இறைவனுக்கு நன்றி சொல்லிக் கொள்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்கூப் மச் ஆஃப் யுவர் டைம். இந்த திரைப்படம் இந்தியா மட்டுமல்லாமல் உலகம் முழுக்க சிறக்கட்டும். இதை போல ரக்ஷித் சார் எப்படி கிரண் சாருக்கு வாய்ப்பு கொடுத்தாரோ அதே மாதிரி பல இயக்குனர்கள், திறமையுள்ள புது இயக்குனர்கள் இருக்கிறாங்க. அவங்க அத்தனை பேருக்கும் இந்த படத்தின் வெற்றி வாய்ப்புகள் எனும் கதவுகளை திறக்கட்டும். இந்த படத்தை பார்த்துட்டு வெளியில் வர பல மக்கள் சற்றே தன் இயந்திர வாழ்க்கையை மறக்கட்டும். பரம்மா ஸ்டுடியோஸின் புகழ் உலகம் முழுக்க வெற்றி கொடி கட்டி பறக்கட்டும். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. உயிரளித்த பெற்றவருக்கும், அழைப்பு விடுத்த அன்பானவர்களுக்கும், தமிழ் கொடுத்த ஆசிரியர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, சார்
Rakshit sir, please do a lot of good movies like this. You will be always in our prayers, sir. Baba will be always with you. And நன்றி. வெற்றி திருமகள் என்றும் நம்மை பற்றி இருக்க சுற்றி இருக்கும் அத்தனை தேவர்களையும் வணங்கிக் கொண்டு வாழ்த்த வந்த நீங்கள் அனைவரும் நலம் பெற வேண்டும், உங்கள் ஆசீர்வாதம் இந்த திரைப்படத்திற்கு பலம் தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ். நீங்கள் நார்மலாக பேசுகிறதே ஒரு டால்பி அட்மாஸ் எஃபெக்டில் தான் கேட்குது. அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்குது உங்கள் வாய்ஸ். இந்த மைக்லேயே ஏதோ மேஜிக் பண்ணுறீங்க. உங்களுக்கு அப்புறம் நான் பேசுகிறப்போ ஒரு மாதிரி தான் இருக்கு எனக்கு. பட் எனிவே, அவரை தொடர்ந்து அடுத்ததாக பாடலாசிரியர் திரு முத்தமிழ் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த சார்லி இந்த திரைப்படத்தில் வந்து நான் ஒரு பாடல் எழுதியிருக்கேன், உயிரை ஈனும் ஜீவன் அப்படின்ற ஒரு பாடல். கதாநாயகனுக்கும் நாய்க்கும் இடையே உள்ள ஒரு அன்பை, ஒரு பாசமாக இருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன், அவங்களுக்கு இடையில் உள்ள பாசத்தை எழுதுகிற மாதிரி ஒரு பாடல் அமைஞ்சிச்சு. அந்த பாடலை கொடுத்த இயக்குனர் கிரண்ராஜ் மற்றும் இசையமைப்பாளர் நொபின் பால் இருவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மற்றபடி என்னோட இந்த படத்தில் வந்து மதுரகவி சார், அப்புறம் மோகன்ராஜா சார் அவங்களாம் எழுதியிருக்காங்க. அவங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த திரைப்படத்தில் வந்து எங்களுக்கு மொழி மாற்று திரைப்படம் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி பாடலுக்கு பாலமாக இருந்த இயக்குனர் குழுவில் உள்ள நிமிஷா அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் இந்த திரைப்படத்தில் வந்து ஸ்டோன் பெஞ்ச் அவங்க இணைஞ்சிருக்காங்க, அதை நினச்சி மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்ததாக நான் மிடாஸ் டச் அப்படின்னு இவங்களோட பேரை கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். ஏன்னா இவங்க கரெக்டாக போய் தேர்ந்தெடுக்கிற ஒவ்வொரு விஷயமும் அண்ட் ஒரு திரைப்படத்தில் இவங்களோட பேர் இருக்குன்னா கண்டிப்பாக அது வந்து நம்பிக்கையான நல்ல ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு தெரியும். ஸோ நான் எப்பவுமே சொல்லிட்டே இருப்பேன், எப்படி நான் கரெக்டாக நீங்கள் தேர்ந்தெடுத்து செலக்ட் பண்ணுறீங்க, என்ன மாதிரி தேர்ந்தெடுப்பீங்க அப்படின்னு கேட்போம். கலை மீது மிகுந்த ஆர்வமும் காதலும் வைத்திருக்கக்கூடிய சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி சக்திவேலன் அவர்களை பேச அழைக்கிறோம். வணக்கம். இந்த படம் பற்றி நிறையா சொல்லணும். முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறது ஸ்டோன் பெஞ்சிலேருந்து இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஃபஸ்ட் லாக்டவுனுக்கு முன்னாடி வேறு ஒரு மொழி படம் தமிழில் டப் பண்ணி 2019 பிப்ரவரின்னு நினைக்கிறேன், எனக்கு ஒரு படத்தை கார்த்திக் சார் வந்து படம் பார்க்க வர சொல்லி கூப்பிட்ருக்காங்க. ஸ்டோன் பெஞ்சோட படம். அந்த படம் பார்த்து முடிச்சுட்டு அதோடைய பாதிப்புங்கிறது வந்து சில பல நாட்களுக்கு கன்னியூ ஆச்சு. நான் அந்த படம் பார்த்து முடிச்சுட்டு என்னால் கொஞ்சம் நேரம் பேசவே முடியல. அப்படி ஒரு பாதிப்பை வந்து அந்த படம் கொடுத்துச்சு. ரொம்ப ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு படம். ஏன்னா வாய்ப்பு கிடைச்சா இன்னொரு தரம் கூட அதை ரிலீஸ் பண்ணிடணுங்கிறதுக்காக அந்த படத்தோட பேரை சொல்ல விரும்பலை. அப்படி நான் அதை வந்து படம் பார்த்து முடிச்சுட்டு கார்த்திக் சார்கிட்ட பேசும்பொழுது என்ன சொன்னேன்னா, சார் எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது இந்த படம், ஒரு மாற்று மொழி படம், இதை கொண்டாந்து தேட்டரில் ப்ரெசன்ட் பண்ணி ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஒரு பெண்ட் ஆகும். இன்றைக்கி வந்து மாற்று மொழியிலேருந்து வந்த ஒரு படத்தை எத்தனை ஆடியன்ஸ் ஃபஸ்ட் ஷோவில் வந்து உட்காருவாங்கன்னு தெரியல. இப்போ உள்ள வியாபாரத்தோட ஃப்ளோவில் அந்த ஃபஸ்ட் ஷோ அல்லது ஃபஸ்ட் டேயில் வர கலெக்ஷன் வராட்டினா நம்மளால் வந்து எடுக்க முடியுமான்னு தெரியல. பிரிண்ட் அண்ட் பப்ளிசிட்டி மினிமம் வந்து ஒரு 100 தேட்டர் போட்டோம்னாலே ஒரு 30 to 40 lakhs வந்துட்டு ஈஸியாக ஆயிடுது. அப்படிங்கிறப்ப கார்த்திக் சார் சொல்கிறாங்க, டைரக்டர் வந்து இந்த படத்தை வந்து வெளியிடணும்னு விரும்புகிறாரு அப்படின்ற மாதிரி. கார்த்திக் சுப்ராஜ் சார் கொஞ்ச நேரம் இருந்துட்டு, நான் ஃபஸ்ட்டு எதுக்கு கன்வின்ஸ் பண்ணுறேன்னா, இது ஒரு ஆகச்சிறந்த படம், ஆனால் எனக்கு இதில் ஒரு கடமை இருக்குது. என்னால் இந்த படத்தை நீங்கள் இது ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட்டை என்னால் ஒரு தேட்டர்லேருந்து எடுத்து ரெக்கவர் பண்ணி கொடுக்க முடியுமா என்னங்கிறதுல எனக்கு வந்து ஒரு டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னேன். வியாபாரத்தை எல்லாம் விட்டுருங்க, இப்படி ஒரு படம் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு கார்த்திக் சுப்ராஜ் சார் ஆசைப்படுறாரு. நான் என்ன சொன்னேன்னா, வியாபாரம் இதையெல்லாம் விட்டுருங்க, எனக்கும் இப்படி ஒரு படம் ரிலீஸ் ஆகணும், இந்த படத்துக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள்
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெவலுக்கு மேலே அந்த படத்தை பற்றி பேசுகிறோன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலே அவருடைய மைத்துனர் கார்த்திக் சார்ட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன். ஒரே இன்டென்ஷன், நல்ல படம், இப்படி ஒரு படம் தமிழில் வரட்டும், தமிழ் ஆடியன்ஸ் பார்க்கட்டும், பார்க்குறவங்க பார்க்கட்டும் சார். நம்ம போட்ட ஸ்பெண்ட் எடுக்கிறோம் எடுக்கலைங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் விஷயம் அப்படின்னு எனக்கு நான் திருப்பி வந்து என்னால் வந்து என்னென்னா அந்த படத்தை வந்து அந்த படத்தோட பாதிப்புலேருந்து நான் வெளியிலே வரல. ஆனால் அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணணுமேங்கிறப்ப எனக்கு அதில் உள்ள வியாபாரம் மூலியமாக எனக்கு இருக்க சிக்கலை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்படி ஒரு பேஷனேட்டான ஆள் கார்த்திக் சுப்ராஜ் சார். அந்த படம் அதையெல்லாம் தாண்டி ரிலீஸ் ஆக போகிற நேரத்தில் ஃபர்ஸ்ட் லாக்டவுன் வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் போயிடுச்சு. ஒரு படத்தை, மாற்றுமொழி படத்தை நான் என்ன ஸ்பெண்ட் பண்ணனாலும் அந்த பைசா வராட்டினாலும் பரவாயில்ல, நான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒரு இயக்குனர் தமிழ் சினிமாவுக்கு கிடைச்சது வந்து வரம். அந்த படம் பார்த்துட்டு நான் அந்த படத்தை இன்னைக்கு வரைக்கும் நான் பேசாத டைரக்டர் இல்லை, அந்த மாதிரியான ஒரு தாக்கம். இதுக்கு அடுத்தது ஸ்டோன் பெஞ்சிலேருந்து அடுத்த ஒரு படத்தோட நம்ம ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் ஒன்றுமே கிடையாது, என்ன வேணால், அதாவது வியாபார டேர்ம்ஸ் எதுவுமே கிடையாது, சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி ரிலீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோடனே சொன்னேன். இல்லை நீங்கள் அந்த படத்தை பார்த்துடுங்க, படத்தை பார்த்துட்டு பண்ணுங்க அப்படின்னு. எனக்கு நல்ல படமாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியும், அவ்வளோ நல்ல படமாக இருக்குன்னெல்லாம் எனக்கு தெரியாது. ஏற்கனவே வந்து ஒரு பேன் இண்டியா படமாக வரப்போகுது அப்படின்னு நினச்சிட்டு சார்லி பார்த்தேன். எனக்கு ஜென்ரலாக வந்து டாக் இதில் கொஞ்சம் அலர்ஜி. வீட்டில் வந்து லாக்டவுன் டைமில் குட்டி பாப்பா கஷ்டப்பட்டு என் வீட்டில் வந்து ஒரு பப்பி வாங்கினா கூட அதுலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகிறதுக்குன்னு அவ்வளோ வேலை பார்த்தேன் நான். இந்த படம் பார்க்கும் பொழுது இந்த படத்தில் ஒரு கனெக்ட், அதை சொன்னாங்கல்ல, இந்த பக்கம் வந்து ஒரு கேஜிஎஃப் மாதிரியான படம் வந்து ஒட்டுமொத்த கோவத்தை காட்டும்போது ஒரு அன்பின் பரிமாணத்தை, அது வந்து டைரக்டராக இருக்கட்டும், அதில் உள்ள ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், ரக்ஷித்தாராக இருக்கட்டும், ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு அனிமல் ஆக்டர் ஆர் ஆக்ட்ரஸ் அப்படின்னு ஒரு அவார்டுனா அது சார்லி கொடுக்கலாம். எப்படி நடிச்சிச்சுன்னு தெரியல, அதோட எக்ஸ்பிரஷனு இன்னைக்கு பல நடிகர்களால் நடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இருந்துச்சு. அப்படி ஒரு படமாக இருந்துச்சு. எனக்கு வந்து அவ்வளோ ஹாப்பி. ரொம்ப சினிமாவை அதிகம் நேசிக்கிறவங்களுக்கு சரியான படங்கள் வந்து அமைஞ்சிக்கிட்டே இருக்கும்னு நம்புகிறவன் நான். என்னைக்கோ ஒரு மாற்றுமொழி படத்தை எடுத்துட்டு எனக்கு இந்த பைசாவே வராட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு 2 மச்சான்களும் சேர்ந்துட்டு படத்தை ரிலீஸ் பண்ணணுன்ட்டு நின்னாங்க. இன்னைக்கு ஒரு மாற்றுமொழி படம், கேஜிஎஃப் மிகப்பெரிய மெனக்கடலோட கன்னடத்துலேருந்து எல்லா மொழியிலையும் வந்த ஒரு படம். அந்த மெனக்கடலுக்கு ஒரு துளி கூட குறையாது இந்த படத்தில் அந்த ஹீரோவுக்கும் அந்த டாகுக்குமான பாண்டிங், அதை எப்படி டைரக்ட் பண்ணியிருப்பாங்க, என்ன மாதிரி வேலை வாங்கியிருப்பாங்க, பிரமிப்பாக இருந்துச்சு. இப்போ அதோட லெங்க்த் எடுத்தோன்னே சென்சார் சர்டிஃபிகேட்டில் அதோட டியூரேஷன் பார்த்துருந்தேன். படம் பார்த்து முடிக்கிற வரைக்கும் அது தெரியவே இல்லை. முழுக்க அன்பின் வெளிப்பாடாக இருந்துச்சு. ஒரு கன்னடத்துலேருந்து அடுத்த கேஜிஎஃப் வந்துருச்சுன்னு தான் சொல்லணும். அனிமல் லவர்ஸும் கிட்ஸும் கொண்டாடுறதுக்கான ஒரு படமாக இருக்கும். அனிமல் அல்லது பெட் வச்சு பண்ணக்கூடிய படங்களில் இது ஒரு பெஞ்ச்மார்க் படமாக இருக்கும். இந்த படத்தை தந்த குழுவினருக்கும் ஸ்டோன் பெஞ்சுக்கும் எனது நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். கூடிய சீக்கிரம் அந்த அவார்ட் கோஸ் டு சார்லி அப்படின்லாம் சொல்ல போகிற நிறைய மேடைகள்ன்றது தெரிஞ்சு போச்சு. ஸோ அவரை தொடர்ந்து அடுத்தது யார் வரப்போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, கன்னட சினிமாவில் 3 ஷெட்டிக்கள் ரொம்ப முக்கியம். ஒருத்தர் ரக்ஷித் ஷெட்டி, இன்னொருத்தர் ரிஷப் ஷெட்டி, இன்னொருத்தர் ராஜ் பி ஷெட்டி அப்படின்றது தெரியும். அதில் இப்போது ஸ்டேஜுக்கு யார் வரப்போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, கருட கமன ரிஷப வாகன அப்படின்ற ஒரு படத்தை கொடுத்தாரு. இந்த படம் பேர் மட்டும்தான் சொல்கிறதுக்கு நான் 2-3 தடவை கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க. பார்த்தேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அதில் என்ஜாய் பண்ண விஷயங்கள் சொன்னோம். சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ப்ரொடியூசராக கலக்கிறாரு, டிரெக்டராக கலக்கிறாரு, ஆக்டராக கலக்கிறாரு. இந்த ஒரு மேடையில் தன்னோட நண்பரோட சேர்ந்து நடிகராக இந்த மேடைக்கு வந்திருக்க ராஜ் பி ஷெட்டி அவர்களை பேச அழைக்கிறோம். சார்.
Hi everyone, my name is Shetty and I'm an actor director from Canada. And in this film I have played a role of veterinary doctor. So I too love pets. And the reason that I really wanted to involve in this project is how well made this idea was and what they were as a team trying to execute. I really like Rakshit Shetty and Kiranraj and their effort because as a director, even I'm a director, but I wouldn't spend 5 years on a movie because it takes a lot of courage and lot of determination to make a movie which the world can watch and any person in the world can claim this movie connected to us and this is our movie. And thank you so much Kiranraj and Rakshit and Paramma for making me a part of this movie, and thank you Stone Bench for helping us to reach out the wider audience, because it's always a good cause when art crosses boundary and reaches all the heart. And thank you so much for opening your hearts to us, and do support us, and I can promise you it's a good movie, and do watch it, and June 10th it's releasing, and do support. Thank you. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக 5 மொழிகளில் ரிலீஸ் ஆகிற இந்த படம் எல்லா இடத்துலையும் ஒரு சிறந்த வரவேற்பு கிடைக்கும் அப்படின்றது எங்கள் சார்பாகவும் சொல்லணும்னு ஆசைப்படுறோம். ஆர் ஹார்ட்டி விஷஸ் என்டையர் டீம். ஸோ அவரை தொடர்ந்து அடுத்ததாக ஸ்டோன் பெஞ்ச் ஃபிலிம்ஸ் திரு கார்த்திகேயன் சந்தானம் அவர்களை பேச இருக்கிறோம். Hi, good afternoon everyone. Thank you so much for being here for the press and media. நான் மேடை ஏறி போகும்போது திரும்பி வணக்கம் சொல்லணும்னு எனக்கு தெரியாது. அப்போ நேராக போய் உட்காந்துட்டேன். அப்புறம் பார்த்தா சக்தி சார் வந்து திரும்பி வணக்கம் சொல்கிறாங்க, கார்த்திக் வந்து வணக்கம் சொல்லும்போது ஐயோ எனக்கு தெரியாது, ஐ எம் ரியலி சாரி. ஸோ ஐ எம் அப்பாலஜைசிங் ஃபார் தேட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபர்ஸ்ட் திங். And this film has been I would say we are very lucky and honored to actually present this film தமிழில் பொறுத்த வரைக்கும். ஏன்னா Rakshit has been Mr. Rakshit Shetty has been a great friend of us, from 2016 through one of our friend Pavan, who heads the marketing for Stone Bench. So apparently there's been a lot of non-filmy things is what we've been used to. Like, naanga povom, Bangalore povom, we just, spend a lot of time together. And apapa nadakum, but it's been a very strong bond and relationship that has started. And when this thing, I think last year when they were finished the film, they really want to showcase the film to us, so that it can be presented under Karthik Subburaj, so it can have a wider reach. When me, Karthik and my partner Kalyan, when we all watched it, I think there were no words to explain it. அது வந்து ரொம்ப ஒரு பேசிக் டிராஃப்ட் வெர்ஷன் தான், எடிட் மட்டும்தான் முடிஞ்சிருந்துச்சு. ஸோ என்னன்னே இட்ஸ் லைக் வி ஆர் லைக் ஸோ அமேஸ்ட், என்னடா இப்படி ஒரு படம் பண்ணியிருக்காங்க எப்படி. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து டைம் இஸ் மணி அப்படின்றது பீப்புள் ஆல்வேஸ் பீன் சேயிங் தட், பட் திஸ் டீம் டைம் இஸ் பேஷன். ஏன்னா தேவ் பீன் சிட்டிங் அண்டர் திஸ் ஃபார் 4.5 years, and I'm like hats off to you for being so passionate about films and trying to give such beautiful films to the world. And this gives us more energy and opportunity to express ourselves. And as a production house, we have to try to reach much more bigger benchmarks in terms of what we are trying to do. And the good thing right now is where the diversification is happening across. So Tamil, Telugu, Kannada, Malayalam, Hindi, அப்படின்ற ஒரு விஷயங்களை தாண்டி it is all pan-Indian films actually. ஏன்னா எங்கே போனாலும் they are talking about Indian films. It's not any more regional is what it is. So அந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது continuous of certain films which have come, I think Charlie is going to set the same benchmark, or if God wish and if you all wish, it can even cross the benchmark over there. So hats off to Mr. Rakshit Shetty, Mr. Kiranraj, the director, a young chap, a sweet chap. He's been traveling with Rakshit for almost 8 years, and Rakshit being a great actor and a very big personality over in the Kannada industry, giving an opportunity to an young talent who's been associated with him is something that every talent should actually follow. So that brings up lots and lots talents to the industry. So Kiran has done an absolutely brilliant job. And Raj, I've seen your film. I have not got an opportunity to interact, but it's been amazing in terms of your direction and action. And the heroine also has played a wonderful role. And only one thing which Mr. Shakti sir sonar actually. Shakti sir has been a great friend, and thank you so much for giving a few good words about the organization and the passion that we drive towards.
ஒரு அனிமல் ஆக்டர் அப்போ ஆக்டருக்கு ஒரு அவார்டுனா சார்லிக்குன்னா ஐ வுட் ஆக்சுவலி கம்பீட் அண்ட் சே பெஸ்ட் ஆக்டர் இஃப் யூ ஹாவ் அன் அவார்ட் try to compete with Charlie and try to back the award is what I would say actually because unbelievable அது எப்படி ஐயோ அது நான் pets are always like very friendly என் வீட்டில் ஒரு பெட் இருக்கு இட்ஸ் கால் மார்வல் நாங்கள் ரொம்ப இருக்கோம் பட் அதை சும்மாவே சொல்கிறத கேட்காது அது அதை வந்து ஒரு படத்தில் எக்ஸ்ப்ரெசிவாக கண்ணு பேசுது வாய் பேசுது கை பேசுது கால் பேசுது ஐ எம் லைக் இட் வாஸ் ஸ்டன்ட் அண்ட் இட் வாஸ் ஸோ அமேசிங் ஸோ hats off to her and I would really like given an opportunity few more films we should work with Charlie and make Charlie as a brand you know I think you have a great IP in your hand you should make use of it Rakshit and team and coming to the Tamil version அதாவது இந்த படத்தை வந்து தமிழில் வந்து அதுக்கு ஒரு பரிமாணம் கொடுத்து அது ஏன்னா டப்பிங் படம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஐ திங்க் இட்ஸ் நாட் எனிமோர் ஏன்னா வந்து people have made sure அது சிங்காக ஆகட்டும் அந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறதாகட்டும் ஐ திங்க் இந்த விஷயத்தில் வந்து credit goes to the entire dialogue artist, the dubbing artist, the writers, the lyric writers, the singer. I think முடிஞ்சா அது ஒரு தமிழ் படம் இல்லைன்றதை வந்து ப்ரூவ் பண்ண முடியாத அளவுக்கு அவங்க பண்ணியிருக்காங்க if you can figure it out then we would happily accept it and learn from you know if there is anything over there. So it's been a great journey and the Shakti Film Factory avanga da release pandranga so we hope it will have a good grand release along with the other films and at this juncture I would really like to thank my brother-in-law Karthik Subburaj as well who has been a great support in our journey and my partner Kalyan and Pawan who also been you know without them I wouldn't be standing here and last but not the least SJ Surya sir I think ஸ்டோன் பெஞ்ச்ன்ற நிறுவனம் வந்து 2013 வேற ஒரு விஷனுக்கு தொடங்கணும் அப்போ 2014 முதல் லான்ச்லேயே எஸ்ஜே சூர்யா சார் வந்து சில வார்த்தைகள் சொன்னார் அதை நான் நேற்று போய் ரீவிசிட் பண்ணால் அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் வளர்ந்துட்டுருக்கோன்றது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் ஹீஸ் பீன் அ ஃபேமிலி அண்ட் ஹீஸ் பீன் சப்போர்ட்டிங் அஸ் ரைட் ஃப்ரம் day one and long way to go for her and thank you so much for supporting us all the way and we will be looking forward for your support in the future as well and all the very best to Charlie 777 hope we will all celebrate much more after the release of the film thank you guys thank you ஒரு நிமிஷம் கேமராஸ் ஒரு நிமிஷம் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் ஸோ இந்த படம் நீங்கள் இவ்வளோ லவ்வோட பண்ணியிருக்கும் போது கண்டிப்பாக மக்கள் சைட்லேருந்து பெரிய லவ் கிடைக்கும் அப்படின்றது உறுதி ஸோ அடுத்ததாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தங்க எல்லாரும் பாராட்டின சார்லி அவங்களோட ட்ரெயினர் பிரமோத் சார் இருக்காங்க ஸோ பிரமோத் சார் ஒரு வார்த்தைகள் நீங்கள் அவங்களையும் பேச வைக்கலாம் நீங்கள் அடுத்தது Thank you Karthik sir for inviting whole team for this beautiful event. Firstly, let me thank my hero Rakshit Shetty sir and my director Kiranraj sir for giving me this diamond opportunity. Initially it was committed for it was planned for 8 months project. So later when we started to shoot the puppy portion we got to know that this is not a process of shooting for 8 months or the completion for the 8 months. So we got prepared. The puppy portion, what you see in the movie, for the first 20 minutes, it took 8 months to 1 year to shoot it. So we got to know, yes, the remaining 80% of the movie, obviously this would go beyond 3 years. Karke, you know, we were ready of it. The one good thing or you know the one thing which I realized recently was I don't think so fast forward after 4 years I recently or realized that this movie couldn't be done anyone in the industry other than Kiranraj sir because literally I've seen him from the day one. You know, maybe be it as a posters. Each posters is conveying some message to the people. I don't know how many know about this. Let me talk to you on this in the later stages. On every activities, I mean, here on the dais, we heard that Charlie's emotions was
are beautiful. You know, what I really say is, all this emotion part, whatever the Charlie has done, the activity, maybe an activity or the emotions part, all the credit has to go to the director, because it's not so easy, whatever on his paper, to bring it on the screen. The way he used to explain me, I used to tell him, whenever we meet at the Charlie's house to plan for the training, the way he used to create the image in my mind was making me to train Charlie so easily. So that's how I used to bring out the visualization in my mind for each and every activity. I always tell him that, you know, me or Charlie is just a reflection of yours, of his. Thank you, Kiranraj sir, very much. I have a lot more words to speak, but you know, I hope this is enough. I have to thank Rakshit sir also, because you know, I have to seriously appreciate you know, his patience throughout this movie. There were shots and the scenarios where Charlie and Rakshit sir alone has to act. It was not so easy. It was not so simple. Some cases, you know, we used to handle Charlie behind the camera, where in some cases, some frames, you know, Rakshit sir has to show his performance, also get the performance from Charlie. That was a great challenge for us. However, this movie is going to be released on June 10th. It's our humble request to come to the theaters and watch the movie. And yes, thank you. தேங்க்யூ சார். எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பேர் எல்லாரும் வெயிட் பண்ணிருக்காங்க. சார்லி பற்றி எல்லாரும் பேசிட்டாங்க. டைரக்டர் சார், நீங்கள் ஏதாவது ஒரு சில கமெண்ட் சொல்லி அதுக்கு சார்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்க முடியுமா சார்? இஸ் இட் பாசிபிள்? ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து டாக் வச்சு படங்கள் பார்த்துருக்கோம், ஜம்பிங், கிராலிங், அதெல்லாம் ஓகே. பட் திஸ் ஒன் இஸ் ஸ்பீக்கிங் ஃபுல் ஆஃப் இமோஷன்ஸ். லாஸ்ட் சீன்லாம் கட்டி பிடிச்சி அழுகுது. ஐ டோன்ட் நோ ஹவு இட் இஸ் ஹேப்பனிங். இப்போ மைக் கொடுத்தா பேசிடும்னு நினைக்கிறேன். ஹலோ. சார்லி என்ன வேணாலும் பண்ணுறது. ஸோ நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்தவங்கல்ல, பட் அதெல்லாம் பண்ண வச்சது அவர் தான். ஸோ எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஜஸ்ட் கமாண்டு கூட தேவையில்லை. சார்லி சார்லி சார்லி, அது கேமரா எங்கன்னு தேடுது சார். சார்லி, ஓ, பாக்கெட்லேயே வச்சிருக்கீங்க எல்லாம். ஸோ இது அவர் தான் பண்ண வச்சது. ஸோ கம், அடேங்கப்பா. சிட் நோ சிட். பேமெண்ட் கேக்குது சார். எஸ், ஜம்ப் 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 ஜம்ப். Okay, sit, sit, sit. No, sit. Head down, head down, head down. Bang. No, no, head down, head down, head down. Bang, bang. Yes. Good. இதெல்லாம் அவர் பண்ண வச்சது, நான் கத்த, அவ்வளோதான். ஓகே, ஆல் கிரெடிட் கோஸ் டு பிரமோத் சார். சூப்பர் சூப்பர். உண்மையிலே ஒவ்வொரு விஷயங்களும் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம். அண்ட் கண்டிப்பாக டாக்ஸ் ஆர் பெட்டர் தென் ஹியூமன்ஸ்னு இன்ஸ்டாவில் ஒரு பேஜ் இருக்கும். அந்த பேஜில் ஒரு சில போஸ்ட்லாம் பார்க்குறப்ப அப்படி இருக்கும். அதில் இருக்க அந்த சோலும் அந்த ஹார்ட் ஃபெல்ட்டான திங்ஸும் இந்த படம் ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது நாங்கள் பார்த்த விஷுவலே தெரிஞ்சுது. ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சார்பாக விஷ் பண்ணுறோம். அண்ட் 10th ரிலீஸ் ஆகுது. தமிழில் எல்லாரும் பார்ப்போம், என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்றத எங்கள் சார்பாக நாங்கள் சொல்லணும்னு ஆசைப்படுறோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் த என்டையர் டீம். தேங்க்யூ சார்.